வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஓசோவின் அற்புதமான சிந்தனையை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓசோவோட சிந்தனை அப்படின்னா, வாழ்க்கைக்கு மிகவும் அற்புதமான நமக்குள்ளார என்னவோ இருக்குது. ஒரு ஆழ்ந்த ஒரு தேடலுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்துட்டு ஓசோவோட சிந்தனைகளில் நம்ம பார்க்கலாம். அதை மீண்டும் மீண்டும் ஓசோவோட சிந்தனைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுதோ, அல்லை அல்லது ஓசோவுடைய சிந்தனைகளை பற்றி கேட்கும் பொழுது தான் நீங்கள் உங்களை உணர முடியும். அப்படியான பதிவாக தான் ஓசோவின் சிந்தனைகளை நான் தொடர்ந்து அடிக்கடி கொடுக்க ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. வாருங்கள், இன்று என்ன சிந்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்று எப்படி இருக்கிறேனோ அதற்கு நான் மட்டுமே முழு காரணம், இல்லையா? இந்த எண்ணம் தான் எனக்கு வலிமையை கொடுக்கிறது. இந்த எண்ணம் தான் எனது வேர்களை பலப்படுத்துகிறது. எனது இருப்பை மையப்படுத்துகிறது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பொறுப்புணர்வின் மூல காரணம் என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் என்னை விரும்புகிறேன். எனக்கு என் மேல் அளவில்லாத அன்பு இருக்கிறது. நானும் ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்தின் மொத்தமான சுரண்டலுக்கு ஆளாகி தான் இருக்கிறேன். ஆனால் முதலிலிருந்தே ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்திருக்கிறேன். அதாவது, என்னை வலுக்கட்டாயமாக சொர்க்கத்துக்கு தள்ளினால் அதனை மூர்க்கத்தனமாக எதிர்ப்பேன். என் சுய விருப்பத்தின் பேரில் நான் நரகத்துக்கு போகக்கூட தயாராக இருக்கிறேன். அது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய விருப்பத் தேர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். என் பெற்றோர்கள், எனது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என்னோடு மல்லு கட்டி பார்த்தார்கள். ஆனால் நான் சொல்லிவிட்டேன், ஒன்று மட்டும் நிச்சயம்: உங்களிடம் அடிமையாவதற்காக எந்த லஞ்சத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காலம் முடியும் வரையிலும் நான் நரகத்தீயில் ஏறிய சித்தமாக இருக்கிறேன். ஆனால் நான் நானாகவே தான் இருப்பேன். பாருங்கள், ஓசோ இதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். எனக்கு இந்த ஒரே சந்தோஷம் மட்டும் போதுமானது. இது என்னுடைய தேர்வு. யாரும் எதையும் என் மேல் திணிக்க முடியாது. அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி. சொர்க்கத்திற்கு ஒரு கைதியாக போனால் உங்களால் சொர்க்க போகங்களை ரசிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு கைதியாக சொர்க்கத்துக்கு போகிறோம். ஆனால் அந்த நிலையை அழகாக நம்மளால் ரசிக்க முடியுமா? முடியாது தானே. அதாவது நாமளே விரும்பி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அணு அணுவாக ரசிக்க ஆரம்பிப்போம், இல்லையா? இயேசுநாதரின் பின்னால் அல்லது மோசஸின் பின்னால், புத்தர், கிருஷ்ணர் இவர்கள் பின்னால் ஒட்டி கண்டு போனால் நீங்கள் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கடினமான கேள்விதான். அந்த சொர்க்கம் யாருக்கு வேண்டும்? அப்படி போனால் நீங்கள் அவர்களை குருட்டுத்தனமாக நம்ப வேண்டும். உங்களால் கேள்வி கேட்க முடியாது. ஆம், பாருங்கள். அப்படி போனால் நீங்கள் அவர்களை குருட்டுத்தனமாக நம்ப வேண்டும். உங்களால் கேள்வி கேட்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு ஆழ்ந்த தெளிவான மனதோடு நாம் எதை செய்கிறோமோ அப்பொழுதுதான் அதில் ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும், இல்லையா? அதை தான் ஓசோ இங்கே சொல்கிறார். எதை பற்றியும் நீங்களாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அந்த சொர்க்கம் நரகத்தை விட கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆம், நாம் ஒரு கைதியாக போகும் பொழுது நம்ம அதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியாது, இல்லையா? அதை தான் சொல்கிறார். இன்றைய சூழ்நிலையில் மக்கள் தங்களின் ஆணி வேர்களிலிருந்து, தங்களின் மூலத்திலிருந்து திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அதுதானே உண்மை. நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களை நான் மீண்டும் உங்கள் வீட்டிற்கு அழைக்கிறேன். உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. பிரபஞ்ச இருப்பிற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் என்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு ஓசோ. இல்லாவிட்டால் உங்கள் ஜனனமே ஏற்பட்டிருக்காது. நீங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்ச இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. பிரபஞ்ச இருப்பு உங்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்கிறார் ஓசோ. அழகு, பரவசம், சுதந்திரம் போன்ற பொக்கிஷங்கள் அடங்கிய வாழ்க்கை உங்களுக்குள்ளார இருக்குது. அதை நீங்கள் உணருங்க அப்படிங்கிறாரு ஓசோ. ஆனால் நீங்கள் இந்த இருப்பு நிலையை உணர்வதே கிடையாது. நீங்கள் உங்களை ஒரு கிறிஸ்துவனாக, ஒரு முகமதியனாக அல்லது ஒரு இந்துவாக மட்டுமே தான் பார்க்குறீங்க. ஒரு சின்ன வளையத்துக்குள்ளார நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு ஓசோ. உங்கள் இருப்பு நிலையை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்குள்ளார ஒரு பெரிய ஆன்ம சக்தி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பின் நீங்கள் எந்த தேவாலயத்திற்கும், கோயிலுக்கும், மசூதிக்கும் செல்ல வேண்டாம். அதாவது உங்களுக்குள்ளாரையே நீங்கள் அந்த இறைத்தன்மையை உணருவீங்க அப்படிங்கிறதான் ஓசோ சொல்கிறாரு. இதை நம்ம மத ரீதியாக வந்துட்டு தாக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. பரந்த வானம், விண்மீன்கள், மேற்கில் சூரியன் மறையும் அழகான காட்சி,
மொட்டுகள் மலரும் அழகு, பறவைகளின் பாடல் இதையெல்லாம் உணர்ந்து அனுபவிக்க கற்றுக்கொண்டால் மட்டும் போதும். இருப்பு நிலை முழுவதுமே இயற்கை நிகழ்த்தும் சமய போதனை விளக்க பேருரை தாங்க. இந்த போதனை உலகெங்கிலும் பரவி கிடக்குது இல்லையா? இது மத குருமார்களின் முட்டாள்தனமான உபதேசமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பிரபஞ்சத்தின் இருப்பு நிலை வழங்கும் உன்னதமான விளக்கம் தான் ஒவ்வொரு மத குருக்களும் சொல்லியிருக்காங்க. அது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சமயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஆதாரமான இருப்பு நிலையை விட்டுடுறோம் இல்லையா? அதை தான் ஓசோ சொல்கிறார். உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும். சுயநம்பிக்கை என்பது உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் அன்பிற்கு இன்னொரு பெயர், அவ்வளவுதான். உங்கள் மேல் உங்களுக்கு அன்பு இருந்தால், நம்பிக்கை இருந்தால், நீங்கள் யார் எவர் என்பதற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் உங்கள் தோள்களில் தாங்கிக்குவீங்க. அது இருப்புணர்வின் ஒரு மகத்தான அனுபவம். இந்த அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாருமே அடிமைப்படுத்த முடியாதுங்க. இதை தான் ஓசோ ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. ஆம் நேர்களே, அப்படியே தொடர்ந்து உரு போட்டு பாருங்கள். மீண்டும் இந்த சிந்தனையை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ளாரையும் ஒரு இருப்பு நிலையை உணர முடியும். அன்பு நேர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்புள்ள சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.